ஹாய் ஹால் இன்னைக்கு நம்ம டெய்லி அது சம்மந்தப்பட்ட வார்த்தைகளையும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். டிபார்ட்னா பார்த்தீங்கன்னா புறப்படுதல் அப்படின்னு அர்த்தம் தருது. ஃபர்தர் மேலும். கெஷர்னா பார்த்தீங்கன்னா செய்கை அப்படின்ட்டு அர்த்தம் உங்களுக்கு தரும். ஸ்டிக்னா பார்த்தீங்கன்னா குச்சி. பட்ஜெட்னா பார்த்தீங்கன்னா வரவு செலவு திட்டம். மெட்டர்னிட்டினா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகப்பேறு அப்படின்னு அர்த்தம் தருது. ஆக்சுவல்னா பார்த்தீங்கன்னா உண்மையான அப்படின்னு அர்த்தம் தருது. ப்ரொடக்டிவ்லி அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக அப்படின்னு அர்த்தம் தருது. கரண்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்பொழுது அப்படின்னு அர்த்தம் தருது. காம்ப்ரமைஸ்னா பார்த்தீங்கன்னா சமரசம். பாயிண்ட்னா பார்த்தீங்கன்னா புள்ளி. டிசிப்ளின்னா பார்த்தீங்கன்னா ஒழுக்கம். யூனிட்டினா பார்த்தீங்கன்னா ஒற்றுமை. டெஸ்டமெண்ட்னா பார்த்தீங்கன்னா சான்று. டிடர்மினேஷன்னா பார்த்தீங்கன்னா மன உறுதி. லெஃப்ட் ஓவர்னா பார்த்தீங்கன்னா மீதமுள்ள சாப்பாடுலாம் மீந்து போகும் இல்லைங்களா, அதான். பேஷனேட்லினா பார்த்தீங்கன்னா ஆவேசமாக அப்படின்னு அர்த்தம் தருது. எந்தூசியாசிசம்னா பார்த்தீங்கன்னா உற்சாகம். வாஸ் எல்டுனா பார்த்தீங்கன்னா நடைபெற்றது அப்படின்னு அர்த்தம் தருது. மீன் வாயில் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதற்கிடையில் அப்படின்னு அர்த்தம் தருது. வெல் ரிசீவ்டுனா பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு கிடைச்சிதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வெல் ரிசீவ்டை பயன்படுத்தலாம். பிஃபோருக்கு பார்த்தீங்கன்னா முன்பு அப்படின்றது வருது. ஃபார் யோ வைல்னா பார்த்தீங்கன்னா சிறிது நேரம் அப்படின்னு அர்த்தம் தரும். குயிக்லினா பார்த்தீங்கன்னா விரைவாக. அகெயின் மீண்டும். ஷுடின்ட் ஹேவ் ஸ்கோல்டட்னா பார்த்தீங்கன்னா திட்டி இருக்கக்கூடாது. ஆர்கியூனா பார்த்தீங்கன்னா வாதிடுங்கள் அப்படின்னு அர்த்தம் தருது. பிக்னா பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடு. ஃபோர்ஸ் கட்டாயப்படுத்து. ரிட்டர்ன்ட் திரும்பினார். ஹாப்பி மகிழ்ச்சி. பாதர்னா பார்த்தீங்கன்னா தொந்தரவு. அவனை சும்மா தொந்தரவு பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா பாதர்னு சொல்லலாம். ட்ரெடிஷ்னல்னா பார்த்தீங்கன்னா பாரம்பரியம். இன்ட்ரெஸ்டிங்னா பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான அப்படின்னு அர்த்தம் தருது. ப்ரொமோட்னா பார்த்தீங்கன்னா விளம்பரப்படுத்து. எக்ஸ்டென்சிவ்லினா பார்த்தீங்கன்னா விரிவாக அப்படின்னு அர்த்தம் தருது. டாலர் உயரம். இன்ச்னா பார்த்தீங்கன்னா அங்குலம் அப்படின்னு அர்த்தம் தரும். எஸ்டாப்ளிஷ்னா பார்த்தீங்கன்னா நிறுவு. அண்டர்ஸ்டாண்ட்னா பார்த்தீங்கன்னா புரிந்து கொள் அப்படின்னு அர்த்தம் தருது. கேரக்டர்னா பார்த்தீங்கன்னா குணம். வைலண்ட்னா பார்த்தீங்கன்னா வன்முறை. அக்யூரசி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துல்லியம் அப்படின்ட்டு அர்த்தம் உங்களுக்கு தருது. விமானம் பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு புறப்பட உள்ளது. The flight is scheduled to depart at 6 p.m. அவருடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா என்னை மேலுமே குழப்பமடைய செய்தது. His explanation only confused me further. அவருடைய முரட்டுத்தனமான செய்கையை பார்த்தீங்கன்னா பலரை புண்படுத்தியது. His rude gesture offended many people. ஈரமான மேற்பரப்பில் அந்த லேபிள் ஒட்டாது. ஈரமான இடத்துல லேபிளில் ஒட்டினா ஒட்டாது இல்லைங்களா, அதான். இந்த லேபிள் won't stick on a wet surface. அவர்கள் ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய செலவுகளை திட்டமிடுறாங்க. they budget their expenses every week. அவ 6 மாத மகப்பேறு விடுப்பில் இருக்கா. she is on maternity leave for 6 months. இதுதான் பார்த்தீங்கன்னா அவர் வெற்றிக்கு பின்னால் இருக்க உண்மையான காரணம். திஸ் இஸ் த ஆக்சுவல் ரீசன் பிஹைண்ட் திஸ் சக்ஸஸ். என்னுடைய பார்த்தீங்கன்னா வார இறுதி நாட்களில் பயனுள்ள வகையில் செலவிட விரும்புகிறேன். பயனுள்ள இதுக்கு தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவ்லி அப்படின்ற வார்த்தை வருது. ஐ ப்ரிஃபர் டு ஸ்பெண்ட் மை வீக்கெண்ட்ஸ் ப்ரொடக்டிவ்லி. நாங்கள் தற்பொழுது தேர்வுகளுக்கு படித்து வருகிறோம். வி ஆர் கரண்ட்லி ஸ்டடிங் ஃபார் எக்ஸாம்ஸ். தரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருபோதும் நம்ம சமரசம் செய்யக்கூடாது. வி ஷுட் நெவர் காம்ப்ரமைஸ் ஆன் குவாலிட்டி. நீங்கள் சொல்கிறத நீங்கள் கூறுவதை நிரூபிக்க முடியுமா? கேன் யூ ப்ரூவ் யுவர் பாயிண்ட்? கேன் யூ ப்ரூவ் யுவர் பாயிண்ட்? வாழ்க்கையில் ஒழுக்கம் ரொம்ப முக்கியமானது. டிசிப்ளின் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். டிசிப்ளின் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். திருவிழா பார்த்தீங்கன்னா கிராம மக்களிடையே ஒற்றுமையை கொண்டு வந்தது. த ஃபெஸ்டிவல் brought unity among the villages. அவருடைய வெற்றி பார்த்தீங்கன்னா அவருடைய மன உறுதிக்கு ஒரு சான்று. சான்றுக்கு தான் உங்களுக்கு டெஸ்டமெண்ட் அப்படின்ற வார்த்தை வரும். இஸ் விக்ட்ரி இஸ் எ டெஸ்டமெண்ட் டு இஸ் டிட்டர்மினேஷன். இரவு உணவுக்கு பார்த்தீங்கன்னா மீதமுள்ள உணவை நாங்கள் சாப்பிட்டோம். வி ஏட் த லெஃப்ட் ஓவர் ஃபுட் ஃபார் டின்னர். அவள் பார்த்தீங்கன்னா பெண் உரிமைகளை பற்றி ஆவேசமாக பேசினா. ஷீ ஸ்போக் பேஷனேட்லி அபவுட் உமன்ஸ் ரைட்ஸ். அவர் முழு ஆர்வத்தோட வேலையை தொடங்கினாரு.
He started the work with full enthusiasm. கூட்டம் நேற்று நடைபெற்றது. The meeting was held yesterday. நான் வந்து சமைச்சுக்கிட்டு இருந்தேன். இதற்கிடையில வந்து பார்த்தீங்கன்னா, அவரு அறைய வந்து சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. I was cooking. Meanwhile, he was cleaning the room. புதிய தயாரிப்பு வாடிக்கையாளர்களிடம் பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு. நல்ல வரவேற்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா வெல் ரிசீவ்டுன்ற வார்த்தை வந்து வரும். The new product was well received by customers. முழு படத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நான் ட்ரைலரை பார்த்தேன். ட்ரைலரை பார்த்தாலும் நம்ம படம் எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லைங்களா? அதான் ஐ வாட்ச்ட் த ட்ரைலர் பிஃபோர் வாட்சிங் த ஃபுல் மூவி. சிறிது நேரம் இங்கேயே இருங்க. ஸ்டே ஹியர் ஃபார் எ வைல். இன்னைக்கு அவனை பார்த்தியா? Did you see him today? Did you see him today? விருந்துக்கு சீக்கிரமா தயாராகும். Let us get ready quickly for the party. நான் உன்னை இனி திட்டவே மாட்டேன். I won't scold you again. நீ என்ன ஃபோனில் அப்படி திட்டிருக்க கூடாது. You shouldn't have scolded me on the phone like that. நான் அதை பற்றி ஃபோனில் வாதிட விரும்பலப்பா. I don't want to argue about it over the phone. நான் உன்னை 8 மணிக்கு கூட்டிட்டு போறேன். ரெடியா இரு. I will pick you up at 8. Be ready. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை என்னை நானே கட்டாயப்படுத்திக்க விரும்பல. I don't want to force myself into something I don't like. ஃபோர்ஸ் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்துறது அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. உங்களை பார்த்ததுல எங்களுக்கு சந்தோஷம். We are happy to see you. உன்னை தொந்தரவு செய்ய நாங்கள் விரும்பலை. We didn't want to bother you. பாரம்பரிய விளம்பரம் பார்த்தீங்கன்னா இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். Traditional advertising can still be effective. அது ஒரு சுவாரஸ்யமான யோசனை. It is an interesting idea. அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய புதிய செயலியை வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரப்படுத்துகிறாங்க. அது செயலினா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்புன்ற அர்த்தம் தரும். They are promoting their new app. இந்த தலைப்பு விரிவாக விவாதிக்கப்படுகிறது. The topic is discussed extensively. என் சகோதரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் உயரமாகிக்கிட்டே வரா. My sister is getting taller every year. இந்த தொலைபேசி வந்து பார்த்தீங்கன்னா 6.5 அங்குல திரை உள்ளது. இந்த ஸ்க்ரீன் இருக்கு இல்லைங்களா? அதான் this phone has 6.5 inch screen. பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா 1905 வந்து நிறுவப்பட்டது. The school was established in 1995. உங்கள் கருத்தை நான் வந்து புரிஞ்சுக்கிறேன், ஆனால் அதுக்கு நான் உடன்படலை. I understand your point but I disagree. ஒருவருடைய உண்மையான குணம் பார்த்தீங்கன்னா கடினமான காலங்களில் தான் நம்மளுக்கு தெரிய வரும். A person's true character is shown in tough times. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வன்முறை காட்சிகள் இருந்தன. The movie had too many violent scenes. படம் வந்து பார்த்தீங்கன்னா நிஜ வாழ்க்கையின் நிகழ்வுகளை துல்லியமாக சித்தரிக்கிறது. The film depicts real life events with accuracy. உங்களுக்கு எந்த வாக்கியம் பிடிச்சிருக்குன்றது இல்லை புதுசாக இருந்ததுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.